ஒரு பொம்பளை பொண்ணை பெத்திருந்தா கூட அதை துவைக்க விட்டு நான் பாட்டு உட்காந்து சீரியல் பார்த்துருப்பேன். இது ஆம்பளை புள்ளையா பிறந்துச்சு, ஒண்ணு கண்ணே அடுத்து பெத்துக்கலாம் அப்படின்னாலும் அவன் வேணான்னு சொல்லிட்டான். சனி இந்த முடி வேற துணி துவைக்கிறது எவ்வளோ அழுக்க போகுது பாரு. எங்க போய் பெற்று தரல இந்த பீடை. அப்படியே ஃபுல்லா 4 ஊரா பேண்ட் சட்டை எல்லாம் பெறட்டுறது எப்படி இருக்குது பாரு. இது 2 தேய்ச்சாலே கிழிஞ்சது. இந்த சட்டை இருக்குது, இந்த சட்டை வந்து ஒரு 4 வாட்டி காயப்பட்டது வெளுத்துருச்சு. ஒன்னுத்துக்கு போச்சு இல்ல, காசை வேஸ்ட் பண்றதுக்கு தான் இருக்கு தண்டத்துக்குன்னு. நம்ம கிட்டதான் வாய் கிளிக்குங்க வந்துட்டு. இந்த கடையில வந்துட்டு நம்ம ரேட்டை குறைக்கிறதுனால அம்மா ஷூ அம்மா ஷூ அப்படின்னு வரதேசி. என்ன ட்ரெஸ் வாங்கணுமா? காசு கொடுமா. நொட்டாங்க கொடுக்க ஒரு துணி வாங்க போசில உனக்கு இப்பதான் தோச்சுன்னு இருக்கிறேனே. எல்லாம் 4 தேய்ச்சா கிழிஞ்சிருது. 2 சட்டை அப்படியே போய் அப்படியே எல்லாம் ஓயாம கலர் போகுது, அப்படி வெளுத்து போயிருது. அப்ப நான் தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போடணும்ல. தீபாவளிக்கு உனக்கு என்ன துணி? அந்த முனையில தாத்தா அந்த தார்பாய் போட்டு இந்த பனியன் ஜெட்டி எல்லாம் வித்துருப்பாரு. 4 பூ போட்ட ஜெட்டி வாங்கி போட்டு சுத்து தீபாவளிக்கு. ஐயோ, இந்த வாட்டி நான் பிராண்டட் ட்ரெஸ் வாங்கணும்னு இருந்தேன். தொடப்பு கட்ட எத்தனை வைய வெலாசிரிமா உன்ன என்ன பிராண்டட் ஷர்ட் எங்க போய் வாங்குறாங்க? எனக்கு வேணும். அம்மா அம்மானால ஒன்னும் பண்ண முடியாது என்னால. என்கிட்ட காசு கிடையாது பிராண்டட் ஷர்ட் வாங்கலாம். மொத்தமா 1000 ரூபாய் உனக்கு 500 ரூபாய் துணி, எனக்கு 500 ரூபாய் துணி, அவ்வளவுதான். நான் ஒரு கடை பாத்துருக்கேன், அங்க கம்மி விலைக்கு பிராண்டட் ஷர்ட் எல்லாம் தராங்க. அப்படியா? குரோம்பேட்ல தான் இருக்கு.